அம்மா புள்ளன்னு 3 பேருமே கிரிமினல் தானே. அப்புறம் எதுக்கு சவுண்ட் வேண்டி கிடக்கு? விக்ரமோட உடம்புல சின்ன கீறல் விழுந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. அவன் உடம்புல கீறல் மட்டும் விழணுமா, இல்லனா உடம்பே சொல்லடியா கிழிஞ்சு தொங்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல, உன்னோட புருஷன் தான். ஏய், உன் புருஷன போன ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்து காதல வைக்க சொல்லு. சொல்லு. மிஸ்டர் மாமனாரு, இந்த காலை கட் பண்ணாம நான் சொல்ற இடத்துக்கு தனியா நீ மட்டும் வரணும். இதுக்கிடையில எந்த கால் வந்தாலும் அட்டெண்ட் பண்ணவே கூடாது. நான் பேசிக்கிட்டு இருக்கிற காலை கட் பண்ணவும் கூடாது. மீறி கட் பண்ண இங்க உன் பையனுக்கு இருக்கிற 10 விரல்ல எத்தனை விரல கட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் ஏய் ருத்ரா, வேணாம், எதுவும் பண்ணாத. வரேன், நான் வரேன். எங்க வரணும் சொல்லு, எங்க வரணும்? முதல்ல போய் அந்த கார்ல ஏறு. சரி சரி. எங்க சார் நாங்களும் வரோம் சார். எங்க தனியா வரணும்னு சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? இல்ல நான் டேய், நீங்க யாரும் வர வேண்டாம். எனக்கு என் பையன் தான் முக்கியம். நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். வெரி குட் மம்ஸ். இப்படிதான் சொல் பேச்சு கேட்கணும். என்னங்க அதையும் மீறி ஆளுங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் விக்ரம நீ கூட்டிட்டு போக முடியாது. அடையாளமே தெரியாம அள்ளிக்கிட்டு தான் போகணும். ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் தனியா தான் வரேன். காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உன் வீட்ல இருந்து லெஃப்ட் சைடுல திரும்பி வா. அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குல்ல, அது தாண்டி ரைட் சைடுக்கு வா. அதுக்கப்புறம் எங்க வரணும்? முதல்ல அங்க வா. லைன்ல தானே இருக்க. அடுத்தடுத்து எப்படி வரணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமா வா. நான் வரேன். எங்க எங்க இங்க வந்துட்டேன். தனியா வரணும்னு இல்ல சொன்னேன். யாரும் வரல, நான் மட்டும் தான். இன்னும் கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. கொஞ்சம் கோல்டு கன்ஜெஷன் தான் இருக்கு. மெடிசின்ஸ் எழுதி தரேன், ஃபாலோ பண்ணுங்க. 4 to 5 டேஸ்ல சரியாயிடும். நர்ஸ், டாக்டர், என் ஃபோன் இங்கே தான் வச்சேன், காணோம். உங்க ஃபோன்ல இருந்து என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரிங்காதா? எங்கேஜ்டா இருக்கு டாக்டர். எங்கேஜ்டா இருக்கா? யாரு பேசிட்டு இருப்பா? உங்க ஃபோன் கொடுங்க. இந்தாங்க சார். என்னது, என் ஃபோனும் எங்கேஜ்டா இருக்கு, அப்பா ஃபோனும் எங்கேஜ்டா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. அம்மா நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ, யாரு? மா, நான் விக்ரம் பேசுறேம்மா. விக்ரம், நீ எங்கடா இருக்க? உனக்கு எதுவும் ஆகலல்ல? எதுவும் ஆகலையா? என்னம்மா ஆச்சு? நான் ஹாஸ்பிட்டல்ல தாம்மா இருக்கேன். மா, என் ஃபோனை காணோம்.
அதுக்காக தான் உங்க நம்பருக்கு கால் பண்ணேன். என்னது உன் போனை காணுமா? ஆமாமா. ஏமா அப்பா நம்பர் ஏன் பிஸியாவே இருக்கு? அவர் எங்கம்மா இருக்காரு? யார்கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்காரு? என்ன விக்ரம், அந்த ருத்ரா உன்னை கடத்திட்டதா சொல்லி உன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி மிரட்டினா. அதுக்காக தான் அப்பா அவளை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. என்னம்மா சொல்ற? ஏமா அவ தூக்குனது என்ன இல்லம்மா, என் போன. அப்போ உங்க அப்பா? மா இந்த ருத்ரா நம்மள நல்லா டைவர்ட் பண்ணி ஏமாத்தி இருக்காமா. உங்க அப்பாவை காப்பாத்தணும் விக்ரம். அந்த ருத்ரா அவரை ஏதோ பண்ணிட போறா. சரிம்மா, நீ ஒன்றும் பயப்படாத. அப்பாக்கு எதுவும் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம். டிப்ஸ் போட்டாச்சு, ரிசல்ட்ஸ் ஆயிடலாமா டாக்டர்? கிளம்புங்க. டாக்டர் டாக்டர் இல்லைங்க டாக்டர். என்ன? பாய்க்கடை பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கிற காலி கிரவுண்டுக்கு போங்க சார். புரியல, என்ன சொல்ற? யார் நீ? நான் யாருன்னு தான் இருக்கேன் டாக்டர். இப்போ நான் சொன்ன இடத்துக்கு நீங்க சீக்கிரம் போலன்னா உங்க அப்பா இதே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடுவாரு. ஏய், என்னடா பண்ணீங்க? டாக்டர் பில்லு எவ்வளவு கட்டணும் டாக்டர்? ஓ ஃப்ரீயா? எனக்கு ஃப்ரீயெல்லாம் எதுவும் வேணாம் சார். அங்க ருத்ரா இருப்பா. அவங்க கிட்ட இதுக்கு காசு வாங்கிக்கோங்க. ஏய், என் அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். இதோ இதோ வந்துகிட்டு இருக்கேன். ருத்ரா, விக்ரம் கொண்டு ஆயிடக்கூடாது சொல்லிட்டேன். வா வா சீக்கிரம் வா. என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் வரேன். நீ சொல்ற இடத்துக்கு நான் வந்துட்டே இருக்கேன். ருத்ரா, என் பையன் விக்ரம் எங்க? உன்னதான் கேக்குறேன். என் பையன் விக்ரம் எங்க? பையன் மேல ரொம்ப பாசமோ? இப்ப அவன் எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? விக்ரம் எங்க? நீ சொல்லல, உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். கொன்னுட்டு நான் உயிரோட இருந்தா தானே உன் புள்ள உயிரோட இருப்பான். பின்னாடி பாரு. ஏய், வேணாம் வேணாம் ருத்ரா, வேணாம் ருத்ரா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம
எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசமாக்கி இருப்ப. அவங்க அனுபவிச்சத நீயும் அனுபவிக்க வேண்டாமா? வேண்டாம் ருத்ரா, விளையாடாத. என் பையனை மரியாதை என்கிட்ட ஒப்படைச்சேன். நான் அவனை பார்க்கணும். உன் பையனை தானே பார்க்கணும். அதோ நிஜமாவே வந்துட்டான். திரும்பி பாரு. அப்பா, ஏய் 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 ஏய், விக்ரம் வராத. ருத்ரா ருத்ரா வேண்டாம், அப்பாவை எதுவும் பண்ணிடாத. ஏய் அங்கே நில்லு, இல்ல உங்க அப்பா தலை சதறிடும். ஏய், நான் வரல, அப்பாவை விட்டுரு. ருத்ரா, உனக்கு ஏன் மேலதானே கோவம்? நான் இங்கதான் இருக்கேன், அப்பாவை விட்டுரு. நீ மட்டும் என் கூட இருக்கிறவங்கள தொடலாம், ஆனா நான் உன் கூட இருக்கிறவங்கள எதுவும் பண்ண கூடாதா? பொதுவா நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா நம்ம எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என் சுகுணாவோட 2 கண்ணையும் எடுத்துட்ட. அதுக்கு பதிலா நான் உன் அப்பாவோட கண்ணெல்லாம் எடுக்க போறது இல்ல, உன் அப்பாவோட ஒரு கைய தான் எடுக்க போறேன். ருத்ரா வேண்டாம், ருத்ரா வேண்டாம், ருத்ரா சொல்றத கேளு, விட்டுரு. ஏய், ருத்ரா வேண்டாம். ஏய், சொல்றத கேளு, விட்டுரு. ஏய் வராத, வேண்டாம். அப்பா, ஏய், அப்பா. அப்பா, அப்பா, ருத்ரா. சுகுணா, ருத்ரா மேடம் வந்துட்டாங்க. என்ன மேடம் ஆச்சு? அவனை என்ன பண்ணீங்க? என்ன மேடம், போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? அது எப்படி சுகுணா முடிக்காம வருவேன்? விக்ரம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக உன் கண்ண அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டான்ல, அதான் நான் அவனோட அப்பாவோட கையை எடுத்துட்டேன். உன் மேல கை வச்சா அது எனக்கு வலிக்கும், நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அத பார்த்து ரசிக்கலான்னு தானே அந்த விக்ரம் நினைச்சான். ஆனா அந்த வலி எப்படி இருக்கும்னு அவனுக்கும் காட்டணும்ல. சூப்பர் மேடம். அவன் கைய வச்சு அவன் கண்ணையே குத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை செஞ்சு காட்டிட்டீங்க மேடம். மேடம், நீங்க எனக்காக தான் இதை பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு அது கூட சந்தோஷம் இல்ல மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க ருத்ரா மேடம் வெளியில வந்திருக்காங்க. அதுதான் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மறுபடியும் நான் இப்படி பார்க்கணும்னு தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். யாரு மேடம் போன்ல? வேற யாரு? அந்த விக்ரம் தான். ஹலோ ருத்ரா, இங்க பாரு. பெரிய தப்பு பண்ணிட்டேன் ருத்ரா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வேற ஏதாவது சொல்லணுமா விக்ரம்? ஏன்னா இது நீ பல தடவை சொல்லிட்ட. என்ன ஒண்ணு, முன்னாடி எல்லாம் கொஞ்சம் நாக்கலா சொல்லுவ, ஆனா இப்போ கோபத்தோட சொல்ற. ஏய், என் அப்பா மேலேயே கை வச்சுட்டல, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். உன்னை சொல்ல வைப்பேன். விக்ரம், நான் இப்போ செஞ்சதுக்கு காரணமே உனக்கான பதில் தான். என் சுகுணாவுக்கு நீ பண்ண கொடுமைக்கு பதிலுக்கு பதில். இதுக்கு மேலயும் நீ ஏதாவது எதிர்பார்க்கறதா இருந்தா என்கிட்ட சொல்லு. எல்லாத்துக்குமே நான் ரெடியா தான் இருக்கேன். ருத்ரா, எஸ், ருத்ரா தான், ருத்ராவே தான். நீ தானே சும்மா சும்மா ருத்ரா வெளியில வரணும், ருத்ரா வெளியில வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. அந்த ருத்ரா வெளியில வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப கூட முழுசா ருத்ரா வெளியில வரல. அப்படி வந்தா
உன்னையெல்லாம் இப்படி என்கிட்ட பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ருத்ரா நிறுத்து. இங்க பார், இந்த தடவை வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அத பண்ணும்போது பாத்துக்கலாம் விக்ரம். இப்போ நீ போய் உங்க அப்பாவை பாரு. பாவம், எல்லா விஷயத்தையும் சிங்கிள் ஹேண்ட்ல டீல் பண்ணவரு. இனிமே சிங்கிள் ஹேண்டா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணணும். என் முன்னாள் மாமனாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லிடு விக்ரம். முடிஞ்சா ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வந்து நான் ஹாஸ்பிடல்ல பாக்குறேன்னு சொல்லு. ஓகேவா? பாய். ருத்ரா! சூப்பர் மேடம், சூப்பர். அவனெல்லாம் நீங்க இப்படிதான் டீல் பண்ணணும். இப்பதான் எனக்கு மனசு நிறைஞ்சு போயிருக்கு. ஏன் மேடம், எனக்கு ஒரு டவுட். நீங்க பாட்டுக்கு அந்த விக்ரம் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவோட கைய வெட்டிட்டீங்களே, இதே ஒரு காரணமா வச்சு அவன் போலீஸ் கிட்ட போக மாட்டானா? ஆமால, நீங்க வேற இப்ப ரஞ்சனிங்கிற அடையாளத்துல இருக்கீங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது தேவையில்லாத ரிஸ்க் ஆயிடாதா மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வேலு. அந்த விக்ரம் எப்படி யோசிப்பா, என்ன யோசிப்பானலாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நான் என்னெல்லாம் யோசிப்பான்னு அவனுக்கும் தெரியும். அதனால அவன் கண்டிப்பா போலீஸ் கிட்ட போக மாட்டான். கதிர் சார் வாங்க. சாரி, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல கதிர். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, அது காவியா என்ன பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா. கணேசன் சார் அவளை பார்க்கணும்னு சொன்னதா சொன்னீங்கல்ல, அதான் இப்ப நீங்க அவரை வர சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரி, நான் உடனே வர சொல்றேன். என்ன மாப்பிள்ள சார், அதிசயமா நீங்களா என்ன மீட் பண்றதுக்கு வர சொல்லிருக்கீங்க? ஆனா நேத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் கூட இல்ல. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. என்னாச்சு சார்? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் எடுக்க முடியல. ஓ, இப்பவே ரீசன்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க. கல்யாணம் நெருங்க நெருங்க உங்களுக்கு பயம்லாம் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். நான் நேத்தே அத்தை கால் பண்ணி பேசிட்டேன். நீங்க வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, என்ன விஷயம்? சொல்லியிருந்தா நான் உங்க வீட்டுக்கே வந்திருப்பேனே. எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? காவியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தான் தெரியல. நான் சம்பந்தப்பட்ட விஷயமா? நீயும் தான். அப்போ பிரச்சனை இல்ல. நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்தாதான் நான் தப்பா எடுத்துப்பேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க கதிர். அதுவும் நீங்க சொல்லி நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? காவியா, ஒரு ரிப்போர்ட்டரா எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். உன் ஹாஸ்பிட்டல் டீன் விக்ரம் நல்லவன் இல்ல. அவன் ஒரு கிரிமினல். ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியா கும்பலோட அவனுக்கு லிங்க் இருக்கு. இது வரைக்கும் அவனோட இல்லீகல் பிசினஸ்க்காக எவ்வளவோ உயிரோட விளையாடி இருக்கான். நிறைய உயிரையும் எடுத்திருக்கான். ஓ, போதும் கதிர். ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க எல்லாரையும் எல்லா விஷயத்திலையும் சந்தேகத்தோட தான் பாப்பீங்க. அது உங்க ப்ரொஃபஷன். ஆனா அத என்கிட்ட கொண்டு வராதீங்க. இதனால உங்களுக்கும் எனக்கும் தான் தேவையில்லாம பிரச்சனை வரும். இங்க பாருங்க, நானும் என்னோட வேலை சம்பந்தமா உங்ககிட்ட பெருசா டிஸ்கஷன் வச்சுக்க மாட்டேன். அதுதான் நம்ம மேரேஜ் லைஃப நல்லபடியா கொண்டு போகும்னு நான் நினைக்கிறேன். விக்ரம் சாரை பத்தி
நீங்க சொன்னது உண்மையா இல்ல பொய்யான்றத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விக்ரம் சார் ரொம்ப நல்லவர். எத்தனையோ ஏழைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. காவியா, அவரோட ஒரு வருஷம் டர்ன் ஓவர்ல 40% அவர் ட்ரஸ்டுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஏய், அதெல்லாம் டிராமா காவியா. தன்னோட பெரிய தப்ப மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி எல்லாரையும் டைவர்ட் பண்ணி வச்சிருக்கான். கதிர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே தவிர, ஆனா நான் மனசளவுல நான் எப்பவோ உங்களை என் புருஷனா நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்களால நமக்குள்ள ஏதாவது சண்டை வந்து அது நம்மளோட கல்யாணத்தை பாதிச்சிடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், என் அப்பா என்னை விட்டு சின்ன வயசுலயே பிரிஞ்சு போயிட்டாருன்னு. என் லைஃப்ல நான் நேசிச்ச ஒரே ஆம்பளை நீங்க தான். கதிர், நீங்க மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டீங்கன்னா அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல.